ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக டேன் ஆகி பிம்பிள்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ரெட் பிளட் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது வந்து நான் நல்லா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஹேர் பேண்ட் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இன்னும் நான் அந்த டேகை கூட பிரிக்கல. ஸோ பிரித்தோடனே எனக்கு இது எப்படி நான் போடணும்னு கூட எனக்கு தெரியாது. நான் அப்புறம் அது யூடியூப் பார்த்துட்டு வந்து தான் போட்டேனே. ஸோ இது வந்து இதில் சைஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 69. ஸோ எப்படியோ யூடியூப்லாம் பார்த்து இதுக்கெல்லாமாடா நீ யூடியூப் அப்புறம் கேட்டால் எனக்கு ஆக்சுவலி தெரியாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. ஸோ நம்மளோட இந்த சைஸ் நம்ம இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறோன்னா நம்ம அந்த ஏரில் விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் அந்த ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது வந்து போடும்போதே ஒரு மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுத்துச்சு நம்ம ஃபேஸுக்கு. ஸோ இது வந்து இந்த இது என்ன பிராண்டுன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இங்கே போடும்போது நம்மளுக்கு டேன் ஆன ஸ்கின்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரே யூஸில் ரெடியூஸ் ஆகும்னு நான் சொல்லலை. கொஞ்சமாக நம்மளோட அதை யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் என்ன ஃபேஸ் மாஸ்க் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஐப்ரோஸ் மேலெலாம் போடாதீங்க. அப்புறம் கண்ணு கீழெல்லாம் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழி கண்ணுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ அப்புறம் நம்ம கொஞ்சம் போட்டு கீழெல்லாம் நல்லா நம்மளுக்கு கவரேஜ் வருதான்னு பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் அந்த கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு. நான் ஒரே வாஷில் இது நான் ஆக்சுவலி 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேர் ஃபேஸ்லேயே அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர் போட்டு நான் மாய்ஸ்சரைசர் போட்டும் எனக்கு இன்னும் ஒரு நல்ல க்ளோ கிடச்சிது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டீடேன் ஆகிருக்கிறப்ப இந்த பீட்ரூட் வந்து நான் இந்த ஏபிசி ஜூஸ்லாம் பீட்ரூட் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது பீட்ரூட் ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா நம்ம ஸ்கின் க்ளோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட் பவுடரும் நம்ம ஸ்கின் க்ளோக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண லிப் பாம் இருங்க ஒரு 2 மினிட்ஸ் நான் போய் லிப் பாம் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே வச்சுன்னே தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த விஷ்கேரோட லிப் பாம் தான். ஸோ நான் ஆல்ரெடி அது உடஞ்சி போச்சு, அதனால் பம்பாக இருக்குது. ஸோ அது கொஞ்சமாக எடுத்து தடவிட்டுருந்தேன். ஸோ இதில் வந்து SPF 50 இருக்குது. இதில் கோஜிக் ஆசிட் இருக்குது. கோஜிக் ஆசிட் வந்து பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணோம். நியாசனமைடு இருக்குது. ஸோ இதில் வந்து செரமைட்ஸ் இருக்குது. செரமைட்ஸ் வந்து நம்மளோட அந்த ஸ்கின் பேரியரை